ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சன்வின் கிச்சன். இன்றைக்கி நம்ம கிச்சனில் வீட்டிலையே சிம்பிளான மெத்தடில் இஞ்சி மரப்பா எப்படி செய்யலான்னு தான் பார்க்க போகிறோம். எப்பயுமே நம்ம கடையில் தான் இஞ்சி மரப்பா வாங்கி சாப்பிட்ருப்போம். இப்போ வீட்டிலையே எப்படி செய்யலான்னு வாங்க பார்க்கலாம். ஒரு சின்ன கப்பில் ஒரு கப் அளவுக்கு இஞ்சி நல்லா தோல் சீவி இந்த மாதிரி சின்னதாக கட் பண்ணி நல்லா கழுவி எடுத்து வச்சுக்கோங்க. இதை ஒரு மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு நல்லா இந்த மாதிரி அரைச்சிக்கோங்க, மையாக அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ இது ஒரு ஓரமாக அப்படியே இருக்கட்டும். இப்போ நம்ம இஞ்சி மரப்பா எந்த பிளேட்டில் ஊற்ற போகிறோமோ அந்த பிளேட்டில் நீங்கள் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கோங்க. அதுவும் ஒரு ஓரமாக இருக்கட்டும். இஞ்சி அரைச்ச பேஸ்ட் எந்த அளவில் இருக்குது அப்படின்றத நம்ம பார்த்துக்கணும். ஒரு கடாயில் அதை நீங்கள் அளந்து அப்படியே ஊற்றிக்கோங்க. எனக்கு கரெக்டாக 3/4 கப் அளவுக்கு இருந்துச்சு. இந்த கப்பில் 3/4 கப்புக்கு 1.5 கப்பு ஜீனி கரெக்டாக இருக்கும். இப்போ நம்ம இது ரெண்டையும் சேர்த்ததுக்கப்புறம் அடுப்பை ஆன் பண்ணி அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருந்தீங்க அப்படின்னா அந்த சீனி நல்லா கரைஞ்சி வரும். இதில் தண்ணி எதுவுமே சேர்க்க வேண்டாம். நம்ம இஞ்சி அரைக்கும் போது மட்டும் லைட்டாக தண்ணி சேர்த்துருப்போம். இந்த சீனி கரைஞ்சி வர்ற தண்ணியும் இந்த இஞ்சியில் உள்ள தண்ணியும் கரெக்டாக இருக்கும். எக்ஸ்ட்ரா நீங்கள் தண்ணி சேர்த்தீங்க அப்படின்னா ரொம்ப நேரம் ஆகும் இது ரெடி ஆகுறதுக்கு. ஆனால் இது ஒரு 15 நிமிஷத்துலேயே ரெடி ஆயிரும். நல்லா இந்த சீனி எல்லாமே கரைஞ்சிருச்சு. இப்போ அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருங்க, ஏன்னா கீழே அடி பிடிச்சிடாமல் இருக்கணும். நல்லா கெட்டி ஆகிற அளவுக்கு கிண்டி விட்டுக்கிட்டே இருக்கணும். ஓரளவுக்கு நல்லா இந்த பதம் வந்ததுக்கப்புறம் நம்ம அப்படியே ட்ரேயில் ஊற்றிடலாம். இப்போ கரெக்டாக எனக்கு ஒரு 10 நிமிஷம் ஆயிருக்கு. இந்த மாதிரி நல்லா திக்காக வந்திருக்கு கொஞ்சம். இப்போ நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஒரு சின்ன கிண்ணத்தில் கொஞ்சமாக தண்ணி வச்சுட்டு நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இஞ்சி மரப்பா அதில் கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. இப்போ நீங்கள் இதை எடுத்து கையில் உருட்டினீங்க அப்படின்னா நல்லா பந்து மாதிரி வரணும், நல்லா கெட்டியாக வரணும். இப்போ நமக்கு கொஞ்சம் லூஸாக தான் இருக்குது, இன்னும் கெட்டியாக வரணும். அதனால் இன்னும் ஒரு 5 நிமிஷம் இதை நல்லா அப்படியே கிண்டி விட்டுக்கிட்டே இருப்போம். 5 நிமிஷம் நல்லா இந்த மாதிரி கிண்டி விட்டதுக்கப்புறம் இன்னும் கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. இப்போ இதில் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கோங்க. நெய் நீங்கள் விருப்பம் இருந்தால் சேர்த்துக்கலாம், இல்லைன்னா சேர்க்க வேண்டாம். 1 டீஸ்பூன் சேர்த்திங்க அப்படின்னா டேஸ்ட் நல்லாயிருக்கும். சேர்த்துட்டு நல்லா ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம் மட்டும் மிக்ஸ் பண்ணி விட்டீங்க அப்படின்னா இப்போ நமக்கு கொஞ்சம் கெட்டியாக இருக்குது. நீங்கள் திரும்பவும் கூட ஒரு செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஒரு கப்பில் தண்ணி வச்சுட்டு அதில் விட்டு பார்த்தீங்க அப்படின்னா நல்லா கொஞ்சம் கெட்டியாக வரணும், பந்து மாதிரி. இப்போ இந்த ஸ்டேஜில் அடுப்பை ஆஃப் பண்ணிவிட்டு நம்ம நெய் தடவி வச்சுருக்கோம் பார்த்தீங்களா, அந்த பிளேட்டில் அப்படியே இதை சேர்த்துடணும். சேர்த்துட்டு இதை ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் அப்படியே விட்டீங்க அப்படின்னா நல்லா காஞ்சி இந்த மாதிரி ரெடி ஆயிரும். சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. இதை நம்ம அப்படியே பீஸ் போட்டுக்கிட வேண்டியதான். வெறும் 2 பொருளை வச்சு சிம்பிளாக இந்த இஞ்சி மரப்பா வீட்டிலே செஞ்சிடலாம். நல்லா ஹெல்த்தியான ஒரு ஸ்நாக்ஸு இது. கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டு குட்டீஸ்க்கு செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு. இந்த மாதிரி பீஸ் போட்டதுக்கப்புறமா இதை எடுத்து ஒரு பாட்டிலில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்க அப்படின்னா இது 1 மாதம் வரைக்கும் கெட்டு போகாது. நம்ம சாப்பிட்டதுக்கப்புறம் எடுத்து ஒன்று சாப்பிட்றதுக்கு இது ரொம்ப நல்லாயிருக்கும். பாருங்கள், கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே மாதிரி சேஃப் நமக்கு சூப்பராக கிடச்சிருக்கு. டேஸ்ட்டும் கடைகளில் கிடைக்கிற மாதிரி அதே டேஸ்ட்டில் இருந்துச்சு. வெறும் 2 பொருளை வச்சு தான். கண்டிப்பாக நீங்களும் உங்கள் வீட்டில் இந்த இஞ்சி மரப்பா ரெசிபியை செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சு அப்படின்றத மறக்காமல் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு லைக் பண்ணிக்கோங்க, என்னோட சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ.